சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைக்கு மறுநாள் வரக்கூடிய இந்த விஜயதசமி, விஜயதசமியின் சிறப்பு என்ன? அன்னைக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? முக்கியமான நாள் விஜயதசமி பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும், ஒரு முக்கியமாக ஒரு 4 விஷயம் சொல்கிறேன். இது முக்கியமே ஒரு மனிதனுக்கு இயல்பு வாழ்க்கைக்கு தேவையாகக்கூடிய ஒரு விஷயம். முதல்ல விஜயதசமி எல்லாமே செய்யக்கூடிய ஒரு விஷயம். எப்படியோ ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடியும் முன்ன பின்ன நீங்கள் பண்ணக்கூடிய விஷயமா இருந்தால் இது அந்த நாளை பயன்படுத்துங்க. எல்லா நாளுமே எல்லாமே செய்யலாமா? ஆனால் இந்த மாதிரி நாட்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களுக்கு வரும்போது முன்ன பின்ன நம்ம நாட்களை பார்த்து வச்சு நம்ம அந்த நாளை பயன்படுத்தும் மாதிரி இதெல்லாமே தடுக்கணும், இதெல்லாமே செய்யணும். இது இந்த விஜயதசமியை தயவு செஞ்சு பயன்படுத்துங்க. மறுஜென்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இப்போ காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், இன்னைக்கான தலைப்பு என்னன்னா விஜயதசமி, ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜையை பத்தி நீங்க ரொம்ப அழகா ஒரு பதிவு கொடுத்திருந்தீங்க. சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைக்கு மறுநாள் வரக்கூடிய இந்த விஜயதசமி, விஜயதசமியின் சிறப்பு என்ன? அன்னைக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? விஜயதசமி அப்படின்றதுனால நிறைய பேருக்கு சில விஷயம் தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஆயுத பூஜைன்றது எல்லாமே சிறப்பாக ஒரு மாதம் ஃபுல்லாக பண்ணுவாங்க. ஆனால் விஜயதசமி இருக்குது பார்த்திங்கன்னா சில விஷயம் முக்கியமாக பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணோன்னா அதில் ரொம்ப நல்லது இருக்கும், 100% நல்லது நடக்கும். ஏன்னா ஒரு சில பேருக்கு எப்படி இந்த தமிழ் வருடப்பிறப்புக்கு சில பேருக்கு நல்லது ஆரம்பிக்குதோ அந்த மாதிரி இந்த விஜயதசமிக்கும் அதுக்கப்புறமும் ஆரம்பிக்கும். அதுக்காக தான் பாருங்கள், பண்டிகையிலே முதல்ல விநாயகர் சதுர்த்தி அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் கண்டினியூஸாக தீபாவளி எல்லாமே வரிசையாக பண்டிகையாக வரும். ஸோ உங்களுக்கு தை முடிகிற வரையும் பார்த்தீங்கன்னா பண்டிகையாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமான நாள். விஜயதசமி பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும், ஒரு முக்கியமாக ஒரு 4 விஷயம் சொல்கிறேன். இது முக்கியமே ஒரு மனிதனுக்கு இயல்பு வாழ்க்கைக்கு தேவையாகக்கூடிய ஒரு விஷயம். முதல்ல விஜயதசமி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடன் தயவு செஞ்சு வாங்காதீங்க. 10 ரூபா கூட 1 ரூபா காயின் கூட கை நீட்டி கடன் வாங்கிடாதீங்க. காலையில் ஃபஸ்ட்டு நான் காலையில் எந்திரிச்சோன்னா முதல்ல நல்லா சுத்தபத்தமாக குளிச்சுட்டு பக்கத்தில் நேர்பையில் எந்த ஒரு கோவில் இருக்கோ விஜயதசமியை முன்னிட்டு அது ஆணோ பெண்ணோ, ஆஃப்டர் மேரேஜோ பிஃபோர் மேரேஜோ கோயிலுக்கு போயிடுங்க. ஆணோ பெண்ணோ வேலைக்கு போகிறவங்களும் சரி கோயிலுக்கு போய்ட்டு வேலைக்கு போயிடுங்க. 10 நிமிஷத்தில் ஒன்றும் ஆகிட போகிறது இல்லை. கோயிலுக்கு போங்க. 2வது கடன் தயவு செஞ்சு வாங்காதீங்க. அது ஆணோ பெண்ணோ, உயிர் போகிற தருணம் இருந்தால் மட்டும்தான் ஒரு மனுஷன் கடன் கை நீட்டி வாங்கணுமே தவிர அத்தியாவசியத்துக்கும் ஒருத்தருக்கு கொடுக்குறதுக்கும் நம்ம வெற்றி பந்தாக்கு தயவு செஞ்சு வாங்காதீங்க. 2 3வது அதே மாதிரி கடன் நீங்கள் கொடுக்காதீங்க. யார் கேட்டாலும் கடன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். திருப்பி அந்த காசு வராது. 100% விஜயதசமி காசு கொடுத்த காசு திருப்பி வராது. அடித்து நான் சொல்லுவேன், ஏன்னா வராது. ஸோ அந்த கடன் கொடுக்காதீங்க. ஒரு ஹெல்ப்பாக கேட்குறாங்க, ஒரு கை செலவுக்கு கொடுக்குறீங்கன்னா அது வேறு. கடன் கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க. வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. 3 விஷயம். இது 3ம் செய்யக்கூடாத ஒரு விஷயம் இல்லை. என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, நகை அன்னைக்கு ஒரு கிராம் நகையாவது நீங்கள் வாங்கியே ஆகணும். 1 கிராம் வெள்ளியாவது நீங்கள் அன்றைக்கி வாங்கியே ஆகணும். நகை பார்த்திங்கன்னா காலையில் கடை திறந்தோம் 10 மணிலேருந்து அதிகபட்சம் ஒரு 3:30 மணிக்குள்ளே நீங்கள் நகையை வாங்கிடணும். ஏன்னா 3:30 மணிக்கு மேலே திதி முடியுதுன்னு சொல்லுவாங்க. டைமிங் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதை செய்யக்கூடாது. அந்த டைமுக்குள்ளே வெள்ளியோ தங்கமோ 1 கிராம், எப்படியோ கல்யாணத்துக்கு ஒரு 10 நாள் கழிச்சு நகை வாங்க போகிறீங்களா, அதை அன்றைக்கி வாங்குங்க. ஒருத்தர் கிஃப்ட் கொடுக்க ஒரு 2-3 நாள் கழிச்சு வாங்க போகிறீங்களா, அதை அன்றைக்கே வாங்கிடுங்க. இல்லை இப்போ 2 நாள் முன்னாடி வாங்க போகிறீங்கன்னா அது வாங்காதீங்க. அந்த விஜயதசமிக்கு அன்றைக்கி வாங்குங்க. ஸோ அதில் உங்கள் வீட்டுக்கு அந்த நகையாக வரும்போது லக்ஷ்மியே வீட்டுக்குள்ளே வர மாதிரி ஒரு கணக்கு வரும். இதெல்லாமே 100% ஆன ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டு. ஸோ நகை வாங்குங்க. அதே மாதிரி அன்றைக்கி நார்மலாக ஒர்க்கிங் டேஸாக இருந்ததுன்னா எதனா ஒரு வண்டி வாங்கணும், வண்டிக்கு அட்வான்ஸ் கட்டணும், புது வண்டி வாங்கணும், புது வாகனம் வாங்கணும், இப்படி நான் அட்வான்ஸ் கட்டியிருக்கேன், வண்டி எடுக்க போகிறேன்னா விஜயதசமி நீங்கள் அன்றைக்கி எடுங்க, வண்டி எடுக்கலாம். ஸோ அதே மாதிரி வண்டிக்கு நான் அட்வான்ஸ் கட்ட போகிறேன்னா எடுக்கலாம். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறேன்னா ஆரம்பிக்கலாம். பூமி பூஜையும் போடலாம். புரியுதுங்களா? இல்லை நான் ஒரு வீடு ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன்னா பண்ணலாம். இடம் வாங்க போகிறீங்களா ரிஜிஸ்டர் பண்ணலாம். கம்பெனி ஓப்பன் பண்ண போகிறோமா பண்ணலாம். கடை ஓப்பன் பண்ண போகிறோமா பண்ணலாம். இது எல்லாமே செய்யக்கூடிய ஒரு விஷயம். எப்படியோ ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடியும் முன்ன பின்ன நீங்கள் பண்ணக்கூடிய விஷயமா இருந்தால் இது அந்த நாளை பயன்படுத்துங்க. எல்லா நாளுமே எல்லாமே செய்யலாமா? ஆனால் இந்த மாதிரி நாட்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களுக்கு வரும்போது முன்ன பின்ன நம்ம நாட்களை பார்த்து வச்சு நம்ம அந்த நாளை பயன்படுத்தணும். இதுதான் லைஃபு. இதை தான் நான் மக்களுக்கு சொல்லிட்டு வரேன். இப்போது மைத்திரி முகூர்த்தத்துக்கு நான் பயன்படுத்த சொல்கிறேன். எல்லா நேரமும் எழுதி கொடுக்க வேண்டியது தானே.
பர்டிகுலர் டைம் சொல்கிறோமே. நான் எதுக்கு சொல்கிறேன், மைத்திரை முருகத்தில் பெற்றுக்கொண்டேன் சென்று நான் கொடுத்துட்டேன் அவர் வாங்கி எதுக்கு சொல்கிறாங்க, அந்த நேரத்துக்குள்ளே வாயிலேருந்து ஒரு வார்த்தை வரணும், பிரபஞ்சத்துக்கு கேட்கணும். ஸோ இதுதான் கான்செப்ட். அந்த மாதிரி அந்த விஜயதசமி பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடி இருந்தால் அந்த நாளில் செய்யுங்க. ஸோ இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாமே செய்யணும். வாங்கிறது, ரீஸ்ட் பண்ணுறது, இடம் வாங்குறது, வெள்ளி வாங்குறது, இடம் வாங்குறது, வாகனம் வாங்குறது, இதெல்லாமே நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போகலாம், ரிலேஷன் வீட்டுக்கு போகலாம், நல்ல விஷயத்துக்கு பண்ணலாம். ஸ்கூலில் குழந்தை அட்மிஷன் ஸ்கூலில் சேர்க்கலாம். இதெல்லாமே செய்யக்கூடிய ஒரு விஷயம். குழந்தைய படிக்க இப்போ இந்த வருஷம் லேட்டாக வந்துச்சா, லேட்டாக டைம் ஆச்சு, இந்த வருஷம் சேர்க்கலையா, போன வருஷம் சேர்க்கலாம், இந்த வருஷம் சேர்த்துருங்க. ஸோ ஏப்ரலில் முடியல, மேலே முடியலன்னா விஜயதசமியில் சேர்த்துருங்க. ஸோ இது விஜயதசமியில் சேர்த்த பசங்க சாதித்தவங்க நிறைய வரலாறு இருக்குது உண்மையிலே. இப்போ மே மாதம் நார்மலாக ஸ்கூல் லீவ் முடிஞ்சு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிற சேர்க்குற பிள்ளைங்களோட இந்த விஜயதசமி அன்றைக்கி ஆரம்பிக்கிற படித்த பசங்களுக்கு லைஃபே நிறைய டேர்னிங் பாயிண்ட் ஆகிருக்கு. இவன் என்ன இப்போ கமெண்டில் சொல்கிறேன், நிறைய பேர் சொல்ல மாட்டேன் இந்த டேட்டில் தான் சேர்ந்தேன், அவங்களுக்கு ஞாபகம் இருந்தால் அவங்க சொல்லுவாங்க என் பையன் இந்த இடத்துல தான் சேர்ந்தேன் அப்படின்னு. ஸோ ஞாபகம் இருந்தால் சொல்லிட்டோம். இந்த மாதிரி இதெல்லாமே தடுக்கணும், இதெல்லாமே செய்யணும். இந்த விஜயதசமியை தயவு செஞ்சு பயன்படுத்துங்க. ஒரு நாளும் உங்களுக்காக நான் சொல்கிறது மக்களுக்கு எதுக்குன்னா, எல்லா நாளும் சாப்பிட்றீங்க, எல்லா நாளும் தூங்குகிறோம், எல்லா நாளும் செலவு பண்ணுறோம், எல்லா நாளும் வாங்குகிறோம், எல்லா நேரம் உடைக்கிறோம், எல்லாமே இறைவன் கொடுத்து தான், எதுவுமே குறைஞ்சது கிடையாது. ஆனால் அதுக்குன்னு ஒரு நாள் இருக்குல்ல, சிறப்புன்னு ஒன்று இருக்குல்ல, இரவுன்னு ஒன்று இருக்குது, பகலுன்னு ஒன்று இருக்குது, மத்தியான வேலைன்னு இருக்குது, சூரிய உச்சம்னு ஒன்று இருக்குல்ல. அந்த மாதிரி தான் இந்த நல்ல நாளில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது. இதை தயவு செஞ்சு ஒரு மக்களாக இந்த பிரபஞ்சத்தில் நோய் நொடி இல்லாமல், கடன் இல்லாமல், மன நிம்மதியாக வாழணுன்னா இந்த மாதிரி நல்ல விஷயத்தையோ பாசிட்டிவான விஷயத்த பாசிட்டிவான டைமில் கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கனால யாருக்கும் அந்த பதில் சொல்லாமல் நிம்மதியாக இன்ஷால்லா அல்லாஹ்வுடைய கிருபையில் நல்லாவே வாழலாம். ஸோ இந்த விஜயதசமி என்னோட பாயை சொல்கிறேன்னு இல்லை, இந்த விஜயதசமிக்கும் பாய்க்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் என்னோடய ஃபாலோவர்ஸ் ஆகட்டும், என்னை நம்பி வர மக்களாகட்டும், இஸ்லாத் ஆளுங்க வராங்களோ இல்லையோ, ஆனால் ஹிந்து மக்கள் எனக்கு தெரியும் அதிகமாக வருவாங்க. இஸ்லாத் ஆளுங்க ஒரு 30% வராங்கன்னா 70% ஹிந்து மக்கள் தான் தேடி வருவாங்க. ஸோ நான் உங்களுக்கு நம்ம தினம் ஒன்று செய்யணும். இப்போ நான் இஸ்லாத்தில் எவ்வளோ சொல்லலாம், எவ்வளோ விஷயம் இருக்குது, நிறைய விஷயம் சொல்லலாம். ஆனால் ஹிந்து மக்கள் தான் நான் அதிகமாக சொல்லுவேன். ஏன்னா என்னை நாடி வராங்க, அவங்களுக்கு நான் என்ன ஒன்று செய்யணும். நான் இந்த ஹிந்து கிறிஸ்தவர் முஸ்லீம்லாம் பார்க்குறதில்ல, மனுஷன் கஷ்டப்படுறேன்னா பிடிச்சி தூக்கி விட்றேன். அந்த நேரத்தில் ஹிந்து காப்பாற்றுவோம், முஸ்லீம் காப்பாற்றுலாம் கிடையாது. காப்பாற்றுறதுக்கு ஒரு கை, அது எந்த கையாக இருந்தானே நம்பிக்கைன்னு ஒன்று இருந்தாலே போதும். ஸோ இவ்வளோ தான். நான் சொன்ன அனைத்தும் நம்பிக்கையோடு பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் வரும். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். ரொம்ப ரொம்ப சிறப்பான அற்புதமான ஒரு தகவலாக இந்த விஜயதசமிக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. சிறப்பான தகவல். நன்றி பாய். நன்றிம்மா.